பெரியவர்களே, இன்றைய ஓதப்பட்ட இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்திலே சொல்லி காட்டுவான் சூராவிலே, وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ. நாம டெய்லி தராவீஹுடைய துஆவுல கூட இந்த துஆவை ஓதிக்கிட்டே இருக்கும். யா அல்லாஹ், எங்களை நபிமார்களோடு ஆக்கி வைப்பாயாக, சுஹதாக்களோடு ஆக்கி வைப்பாயாக, சித்தீகீன்களோடு ஆக்கி வைப்பாயாக. நம்ம உலகத்துல வாழ்றோம், உலகத்துல எப்படி வேண்டாலும் வாழ்ந்துருவோம். ஆனால் மறுமை என்று வரும்பொழுது நம்மளுடைய ஆசை எங்கதான் இருக்கும்? சுவனத்தின் பக்கம் தான் இருக்கும். அதிலும் சுவனத்துல நாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நபிமார்களோடு இருக்க மாட்டோமா, நல்லடியார்களோடு இருக்க மாட்டோமா? இந்த உலகத்துலதான் யார் யாரோட கண்டவன் கலியவனோட சேர்ந்துக்கிட்டு ஊர்ல சுத்தி வீணா போயிட்டு சுத்துறோம். நாளை மறுமையிலையாவது என்ன செய்யணும்? நாம நல்லவர்களோடு இருக்க மாட்டோமா அப்படின்னு நல்ல விஷயங்களை, தீன் விஷயங்களை, இறையச்சத்தினுடைய விஷயங்களை பற்றி தெரிந்த ஒவ்வொரு உள்ளத்திற்கும் ஒரு ஆசை இருக்கும். நாளை மறுமையில நாம அல்லாஹ்வின் நல்லடியார்களோடும் நபிமார்களோடும் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை எல்லாத்துக்குமே இருக்கு. நமக்கே இப்படி ஒரு ஆசை இருக்குது. இன்னைக்கு ரசூலுல்லாவை பார்த்து, ரசூலுல்லாவுக்கு பிறகு 1500 வருஷத்துக்கு பிறகு பிறந்து ரசூலுல்லாவுடைய பேச்சை மட்டும் ஏதோ செவி வழியாகவும் கிதாப் வழியாகவும் பார்த்தவர்களுக்கே நமக்கு இவ்வளவு ஆசை இருக்குதுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த சஹாபாக்களுக்கு எப்படி இந்த ஆசை இல்லாமல் இருந்திருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய சஹாபிகள்ல ஒரு சஹாபி நல்லா திடகாத்திரமா இருக்கக்கூடிய ஒரு ஆளு திடீர்னு நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இடத்துல வராங்க. யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் எந்த நிலையில் இருக்கின்றேன் பார்த்தீர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்துட்டு ஆச்சரியமா கேட்பாங்க, எப்ப என்ன ஆச்சு உனக்கு? நல்லா இருக்கக்கூடிய ஆள் தானே, உனக்கு என்ன ஆயிடுச்சு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பாங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு கவலை, இந்த உலகத்துல எல்லாமே இருக்குது, இந்த உலகத்துல எங்க கூட நீங்க இருக்கிறீங்க, உங்களுடைய முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு குர்ஆன் அருளப்படுது, குர்ஆனுடைய ஆயத்துகளை கேட்கின்றோம், நீங்கள் சொல்லக்கூடிய ஹதீஸுகள், நீங்க சொல்லக்கூடிய வழிமுறைகளை எல்லாம் கேட்டு நடக்கிறோம். திடீர்னு எனக்கு ஒரு கவலை வந்துடுச்சு. இதே நேரத்துல நாளை நீங்கள் மௌத்தானதற்கு பிறகு எங்களுடைய நிலை என்ன? எங்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அல்லது நாளை மறுமையில் எங்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதாக கேட்கப்படும் பொழுது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்குவான். وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ. யார் அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றி நடக்கின்றாரோ, வாழும் காலத்தில் அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றி யார் நடக்கின்றாரோ, فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ, அவர்கள் நிஅமத்து செய்யப்பட்டவர்களோடு இருப்பார்கள். எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், நபிமார்களோடும் உண்மையாளர்களோடும் சுஹதாக்களோடும், யாரு அல்லாஹ்வுடைய பாதையில போரிட்டு மரணிக்கின்றார்கள் அல்லவா, அவர்களோடும் நாளை மறுமையிலே நல்லடியார்களோடு இருப்பார்கள் என்பதாக சொல்லும் பொழுது சஹாபாக்களுக்கு எல்லாம் பெரும் பெரும் சந்தோஷம். இப்ப அல்லாஹ் நம்மளை இந்த உலகத்துல மட்டும் ரசூலுல்லாவோட இல்ல, நாளை மறுமையிலும் நம்மளை ரசூலுல்லாவோட வச்சிருக்க போறான் அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இடத்துல சொல்லுவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்துல ஒரு பாட்டி, ஒரு மூதாட்டி இருந்துச்சான். அந்த மூதாட்டி கேட்டதை போன்று நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருங்கள் என்பதாக சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் எல்லாம் கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ், அப்படி என்ன அந்த மூதாட்டி கேட்டுச்சு? அப்படி என்ன அந்த மூதாட்டி கேட்டுச்சு? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமை எழுத்து இங்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுவாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தங்களுடைய கூட்டத்தார்கள் ஃபிரௌனிடத்துல இருந்து காப்பாற்றி அடுத்த ஒரு நாட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வேண்டி ரெடி ஆகுவாங்க. எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்பொழுது அந்த நேரத்துல சொல்லுவாங்க மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்துல, மூசாவே, நீங்கள் இறை தூதர் தானே, உண்மைதானே? எங்களிடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த மண்ணில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதற்கு முன்னாடி வாழ்ந்திருக்கிறாங்க, எங்களுடைய மூதாதையர்களோடு அவர்கள் இந்த மண்ணில் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அவர்கள் ஒரு வசியத்தை செய்திருக்கின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வசியத்தை செய்திருப்பாங்க, இந்த ஊரை விட்டும் இந்த மண்ணை விட்டும் நீங்கள்லாம் வெளியே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த நேரம், அந்த சூழ்நிலை வரும் பொழுது, நீங்கள் எல்லாம் வெளியே போகும் பொழுது என்னுடைய கபரிலிருந்து எடுத்துக்கிட்டு என்னை கொண்டு போய் அந்த ஊர்ல அடக்கம் பண்ணிடணும். என்ன, அந்த ஊர்ல எங்க பைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய ஊர்ல கொண்டு போய் அடக்கம் பண்ணிடணும் அப்படின்னு வசியத்தை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு விஷயத்தை எங்களுடைய மூதாதையர்கள் மூலமாக நாங்கள் கேள்விப்பட்டு இருக்கின்றோம். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கபரை தோண்டி அவர்களுடைய உடலையும் நாம எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை. இப்ப எடுத்துக்கிட்டு போகணும், சரிப்பா அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்துல கேட்கறாங்க. சரி, இவ்வளவு சொல்றீங்கல்ல, தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்கல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. எங்கள்ல யாருக்குமே தெரியாது. மூசா அலைஹி எங்களுக்கு யாருக்குமே தெரியாது, வேற யாருக்கு தெரியும், விசாரிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல ஒரு மூதாட்டியை சொல்லி, இந்த மூதாட்டிக்கு மட்டும்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் தெரியும், இந்த மூதாட்டிக்கு மட்டும்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் தெரியும். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடலை எடுத்துக்கிட்டு போக வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா, நேரா அந்த மூதாட்டியை தேடி போறாங்க. அந்த மூதாட்டியை தேடி போய்கிட்டு இருக்கும் பொழுது மூதாட்டி கிட்ட போயிடுறாங்க. மூதாட்டியை பாக்குறாங்க. மூதாட்டி இந்த மாதிரி
உங்களுக்கு வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியும், எனக்கு எங்க இருக்குன்னு தெரியும். அப்ப நாங்க இந்த மாதிரி நம்ம எல்லாம் ஊரை விட்டு போகிறோம். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதிரி வசியத்தை செஞ்சிருக்கிறாங்க. இப்ப அவர்களுடைய உடலை தோண்டி எடுத்துக்கிட்டு போகணும். அதனால அவங்களுடைய கபர் எங்க இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, அந்த மூதாட்டி அந்த நேரத்துல ஒரு பேரம் பேசுவாங்க. அந்த மூதாட்டி அந்த நேரத்துல மூசாவை கூப்பிட்டு ஒரு பேரம் பேசுவாங்க. நான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் எங்க இருக்குன்னு சொல்றேன்னா எனக்கு என்ன ஆதாயம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் மேலும் பார்ப்பாங்க. என்னம்மா உனக்கு என்னம்மா ஆதாயம் வேணும்? இது எப்பேற்பட்ட ஒரு விஷயம். நான் இந்த ஊரை விட்டு போறோம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வசியத்தை செஞ்சிருக்கிறாங்க, அதை நான் செய்யணும், நீ உனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொன்னா இந்த நேரத்துல நீ பேரம் பேசிக்கிட்டு இருக்க, என்ன ஆதாயம் உனக்கு வேண்டும்? அப்படியா, இங்க வா, பக்கத்துல வா அப்படின்னு சொல்லி அதில் மூசா அலைஹிஸ்ஸலாமை கூப்பிட்டு இந்த இடத்துல நின்று அல்லாஹ் இடத்துல துவா செய்யும். இந்த இடத்துல நின்று அல்லாஹ் இடத்துல துவா செய்யணும். என்ன துவா செய்யணும்? நாளை சுவனத்துல நான் உன் கூட இருக்கணும். அந்த மூதாட்டி என்ன ஆவலோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அந்த மூதாட்டி எவ்வளவு ஆவலோடு இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நாளை சுவனத்துல நான் உங்க கூட இருக்கணும். மூசாவே நீங்க நபி, உங்க கூட நாளைக்கு சுவனத்துல இருக்கணும்னு இப்ப துவா செய்யுங்க, நான் அந்த இடத்த சொல்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த பாட்டி யார் என்ன ஏதுலாம் தெரியாது. சும்மா எடுத்த உடனே துவாவும் செஞ்சிட முடியாது நபிமார்கள். இந்த பாட்டி என்ன ஏது யார் ஏதுலாம் தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், மூசாவே தாராளமாக துவா கேளுங்க. ஏன்னா அந்த மூதாட்டி காலம் முழுவதும் உன் நாளை சுவனத்திலே இந்த நபியோடு இருக்க வேண்டும் என்று என்னிடத்தில் துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மூதாட்டியை நாளை நான் சுவனத்தில் நுழைப்பேன், அவர்களுக்காக நீங்கள் தாராளமாக துவா கேளுங்கள் அப்படின்னு சொல்ல, அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அதற்கப்புறம் துவா செய்கிறாங்க. அதற்கப்புறம் அந்த மூதாட்டி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இருப்பிடத்தை சொல்லி மக்பராவை சொல்லி அங்க போய் தோண்டி உடலை தோண்டி எடுத்துக்கிட்டு வராங்க ஜெருசலத்துக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை சொல்லி காட்டி, அந்த மூதாட்டி ஒரு ஆசை கொண்டதல்லவா, அதை போன்று நம்மளையும் எல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசை கொள்ள சொல்கின்றார்கள். எந்த நேரத்திலும் நாம் நாளை மறுமையில் அல்லாஹ்வோடு சுவனத்திலே இருக்கும் பொழுது நபிமார்களோடும் நல்லவர்களோடும் இருக்க வேண்டிய எண்ணம் நம்மளுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு இந்த உலகத்திலே ஒமை யுதில்லாஹ வர் ரசூல், யார் அல்லாஹ்வையும் ரசூலையும் வழிபட்டு நடக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தான் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை கொடுக்கின்றான். அப்படிப்பட்ட இடம் வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளையும் நாம் பின்பற்றி வாழ வேண்டும் என்ற ஒரு நிலையை எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வையும் ரசூலுக்கும் பின்பற்றப்பட்ட அடியானவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் வாழ